தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க உயர் திரு கவுன்சிலர் லண்டன் பாபா அண்ணனும் அவங்களோட துணைவியாரும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப 2026 நம்ம லண்டன் மாநகர்ல நடக்க போற தேர்தல் பத்தி நம்ம தமிழ் மக்கள் எந்த மாதிரி அந்த தேர்தலை அணுகணும், அதுல எப்படி நம்ம சமூகத்துக்கு ஒரு பயனை ஏற்படுத்தணுங்கிற கருத்தை நம்ம அண்ணன் நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிவிப்பார். நன்றி. தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்ல ஒரு கல்வி கேட்கப்பட்டிருந்தது. எப்படி நமது பிரித்தானியா மண்ணிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த நடக்க இருக்கின்ற மே மாதம் 7ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுடைய பங்களிப்பு எப்படியாக இருக்க வேண்டும், எதற்காக அவர்கள் வாக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக முதலிலே நாங்கள் பிரித்தானியா மண்ணிலே நமது எங்களுக்கு கிடைத்த அந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. வாக்களிப்பு என்பது கட்டாயமாக அது ஒவ்வொரு மனிதர்களுடைய சுய உரிமை. அதை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். எந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு மேலாக வாக்கு அளிக்க வேண்டும் என்றதில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். என்னென்னால் இந்த பிரித்தானியா மாத்திரமில்லை, நமது நாட்டிலும் கூட, இந்தியாவிலும் கூட, எல்லா நாடுகளிலும் கூட அவர் ஒவ்வொருவரும் தங்களுடைய நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம், எந்த கட்சி எங்களுக்கு நல்லதை செய்ய போகின்றது என்றதை மனதில் கொண்டுதான் இந்த வாக்கெடுப்பு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பிரித்தானியா மண்ணிலே 3 விதமான முக்கியமான கட்சிகள் என்று பார்க்கக்கூடியதாக இந்த லேபர் கட்சி இருக்கின்றது, கன்சர்வேட்டிவ் இருக்கின்றது, லிபரல் டெமோக்ராட்டிக் இருக்கின்றது, அதை விட மற்ற சிறிய கட்சிகள் இருக்கின்றது, கிரீன் பார்ட்டி இருக்கிறார், இதை விட இப்பொழுது உயிர்த்தெழுந்திருக்கும் அந்த ரீஃபார்ம் கட்சியும் இருக்கின்றது. இப்படி பல கட்சிகள் இருக்கின்றது. இருந்தாலும் கூட எந்த கட்சியால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்கின்றது. நான் ஒரு தொழில் கட்சி என்றபடியால் நான் சொல்ல போவதில்லை தொழில் கட்சிக்கு ஓட்டை போடுங்கள் என்று சொல்லி. உங்களுடைய மனச்சாட்சிக்கு உங்களுக்கு எந்த கட்சி மூலம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, நான் எப்படி பார்ப்பதென்றால், நான் ஒரு இடத்திலே ஒரு பரோவிலே இருக்கின்றேன். அந்த பரோவிலே எந்த கட்சிக்கு வாய்ப்பு கூட இருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. வாய்ப்பு குறைவான கட்சிகளுக்கு நாம் வாக்கை கொடுப்பதன் மூலமாக நாங்கள் சாதிக்க வேண்டிய நிகழ்வுகளை சந்திக்க முடியாமல் போய்விடும். ஆகவே எந்த கட்சி நல்லதை தமிழ் மக்களுக்கு கொடுக்க நினைக்கின்றார்களோ அது வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மக்களுக்கு எந்த விதத்தில் நம்முடைய சமுதாயத்துக்கான ஒரு விடிவெள்ளி இருக்கின்றது. அவர்கள் என்னென்ன எல்லாம் இப்ப இங்க பார்த்தீர்களானால் நிச்சயம் பல ரெஃப்யூஜிஸ்கள் நாங்கள் அகதிகளாக இருக்கின்றோம். அவர்களுடைய உரிமைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய வீட்டு தேவைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவதற்கு எந்த அரசாங்கம் முன் செய்கின்றதோ, நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலே அந்த கட்சிகளை நீங்கள் உள்வாங்கி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி. வணக்கம் தாய் டிவி நேயர்களே. நான் ஹெட்ஸ்டோன் வார்டில் 2006 கவுன்சிலராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள். நாங்கள் லோக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது. இப்போ இவர் சொன்னதுக்கு மேலாக அடுத்ததாக அதில் ஒவ்வொரு இடத்துக்கிடம் வித்தியாசப்படும். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அதை மானிட்டர் பண்ணி அதை சரி செய்கிறது தான் கூட எங்களுடைய வேலை. லோக்கல் இஷ்யூஸ் அதன்படி நாங்கள் வடிவாக செய்து கொண்டிருக்கிறோம் ஹெரோ ஹெட்ஸ்டோன் வார்டில். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாக்களிங்க. நன்றி. இதோட இன்னும் ஒன்றை நான் இதில் கூற வேண்டியதாக இருந்தது. நான் முதல் சொன்னது மக்களை பற்றிய ஒன்றாக இருக்கும். இந்த வேட்பாளர்கள் என்று இருக்கின்றார்கள். ஒரு நகரத்திலே இருக்கக்கூடிய 22 வட்டாரங்கள் 20 வட்டாரங்கள் என்று ஒவ்வொரு இடங்களிலேயும் இருக்கும். அப்பொழுது சில வட்டாரங்களிலே அங்கே கன்சர்வேட்டிவ்கள் கணிசமாக இருப்பார்கள், சில வட்டாரங்களிலே லேபர் கணிசமாக இருப்பார்கள், சில வட்டங்களில் லிபரல் கணிசம்.
ஆனால் இவர்கள் சில இடங்களிலே வந்து பார்த்தீர்களானால் எங்கே வந்து தமிழர்கள் நிற்கிறார்களோ அவர்களோடு நாங்களும் வந்து போட்டி போட வேண்டும் என்றும் வந்து நிற்பார்கள். 22 வட்டாரங்கள் இருந்தாலும் அதிலே எங்களோடு என்ன தமிழர் இருக்கிறார், நாங்களும் ஒரு தமிழர், அவரோட போய் நின்று அப்படி போட்டி போடுவது அரசியல் கிடையாது. எங்கே வந்து உங்களுக்கான ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கின்றதோ, கன்சர்வேட்டிவ் ரொம்ப இது என்றால் அங்கே போய் நின்று நீங்கள் வெல்லுவதற்கு எங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றதோ, ஒரு கட்சியோடு சேர்ந்தால் அந்த கட்சியோடையே நின்று கொள்ளுங்கள். முதலாவது கட்சியை மாற்றாதீர்கள். ஏனென்றால் அதில் தான் உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து சமுதாயம் பார்க்க விரும்புது. நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் லோயலாக இருக்கின்றீர்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் வந்து ஒரு கட்சியோடு இருந்தால் அந்த கட்சியோடையே இருந்து கொள்ளுங்கள். அந்த கட்சி மூலம் உங்களுடைய கட்சிக்கு எப்படி எங்கே வாய்ப்பு கூட இருக்கின்றதோ அங்கே நின்று வெல்ல வேண்டும் என்று அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் டிவி.